எங்க ஐயா வந்து எக்ஸ் மிலிட்ரி மேன் அவரு. ஸோ சிறு வயது முதலே எங்களுக்கு அந்த ஒரு ஊக்கத்தை ஆக்கத்தை கொடுத்து அவர் வளர்த்தனால எங்களுக்கு இயற்கையாகவே எங்களோட பிளட்ல அது இருக்கு. அவர் வந்து இந்தியாவுக்காக பாடுபட்ட எக்ஸ் மிலிட்ரி மேன் அவரு. இது போய் எங்க அம்மா சைடு எங்க தாத்தா வந்து கூட அவர் கட்டிட வல்லுநர் தான் அவருமே. இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் கட்டிட வல்லுநர் கூட அவர்கிட்ட வேலை பழகி வந்தவங்க தான். ஸோ அவர் அவங்கள கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்கள வளர்த்து விட்டு வேலை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சனால எங்கள் ரெண்டு சைடு தாத்தாட்டமே எனக்கு அந்த ஒரு பழக்கம் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர் அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் இருக்கக்கூடிய வீடு வந்து நாங்கள் கட்டின வீடு. அதை நான் பெருமை சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பா கட்டினது. ஸோ அவங்க மூலமாக எனக்கு அப்படியே பிளட் வந்ததில்லை. நான் சிறு வயது முதலே நிறையா நான் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் நான் அப்படியே வளர்ந்து வரும்போது அடுத்து என்னன்னா நான் கல்வியில் இருக்கும்போது பசங்களுக்கு பக்கத்தில் படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கொஞ்சம் வளர்ந்து இளந்தறி ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்கணும், மரக்கன்று நடணும். நம்ம இயற்கையை பாதுகாத்தாதான் நாளைக்கு நம்ம தலைமுறை வந்து நம்ம அதை விட்டுட்டு போனாதான் அவங்க கொஞ்சம் சுகமாக வாழ முடியுன்ற ஒரு எண்ணத்தில். ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் ஐயா எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு இடத்த தான் விட்டுட்டு போனாங்க நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி எல்லா பகுதியிலையும் நீர்நிலைகளையும் சரி மரங்கள்லையும் சரி எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். எங்கள் பகுதி நான் தபால் தெரிஞ்சிருக்கேன். எங்கள் பகுதி ஃபுல்லாகவே வயல்வெளிகள் தான் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது. இன்னைக்கு கட்டடங்கள் நிறைய உருவாகிட்டு வருது. அது வந்து எக்ஸ்டென்ஷன் அது வேறு விஷயம். இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுருக்கிற வேலையை நிறையா பண்ணுறாங்க. அதுபோக மரங்கள் நிறையா சாலை விரிவாக்கத்துக்காக அழிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி பாதுகாக்கிறேன்னு நாங்கள் எண்ணத்தில் இருக்கும்போது தான் மரக்கன்று நடுறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது அந்த ஒரு சமூக செயல்பாட்டிலே இணைந்து நான் பயணிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் 3 பேருமே நல்ல ஒரு குழு நாங்கள் இருக்கோம். அது போக தண்ணி ஃபவுண்டேஷன் தம்பி சொன்ன மாதிரி அதில் வந்து இணை செயலாளராக இருக்கேன் நான். ஐயா தினமலை வெளியிட்டாளர் ஐயா வச்சுக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி பெரியவர்கள் துணை கிடைக்கும் போது நிறைய நாங்கள் நீர்நிலைகளை வந்து போய் தூர் வாடுறதுக்கு சுத்தம் பண்ணி எங்களுக்கு வாய்ப்புகள் அமையுது. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களால் ஈஸியாக பயணிக்க முடியுது. நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, மரக்கன்றுகள் நடுறது இதில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது வெளியே இருந்து நிறைய மாதிரி நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் கையில் மரக்கன்று வச்சுருக்கோம், அது யார்கிட்ட கொடுக்குன்னு தெரில அப்படின்றப்ப அவங்க வந்து எங்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு கண்டு கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ போன வருஷம் திருமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்டு 38 பஞ்சாயத்துக்கு 20,000 மரக்கன்றுகள் எங்கள் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதான் 1982 அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர் குழுமத்தில் எங்களோட பயணிக்கிற ஒரு நண்பர் இருக்கார், திரு ரவி சார்னு சொல்லிட்டு. அவர் மூலமாக அந்த மரக்கன்றுகளை வாங்கி திருமங்கலம் ஊராட்சியில் வந்து 38 ஊராட்சிகளுக்கு தலா 500 மரக்கன்றுகள் ஒரு ஊராட்சிக்கு பண்ணி 20,000 மரக்கன்று கொடுத்ததில் இன்னைக்கு அதில் ஒரு 50% நல்லா வளர்ந்து அந்த பகுதி ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. ஸோ கிராமப்புறங்களை நம்ம பசுமையாக வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நகர்ப்புறங்கள் விரிவாக்கம் அடைஞ்சிட்டே வருது. அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இன்னொன்று சொல்லப்போனால் சாலைகளை நட்டால் நம்ம மரத்தை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரை மாநகராட்சியோட இணைந்து அதில் ஒரு 10,000 மரங்கள் நட்டோம். அவங்களோட சொந்த இடத்துலயே நட்டோம். அவங்களுமே அவங்க கட்டடங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, விரிவாக்கம் பண்ணுறதுக்காக அழிச்சிடறாங்க பாதி இடத்துல. ஸோ அது வந்து நாங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ள, பள்ளி வளாகத்துக்குள்ள, அதுபோல் அரசு அலுவலகத்துக்குள்ள கூட நாங்கள் மரக்கன்று நட்டோம். அப்படி இல்லைன்னா கிராமப்புறங்களில் சாலையோரங்களில் நட்டு பாதுகாத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மரக்கன்று கொடுக்குறோம். நீர்நிலைகளை வந்து எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னா நாங்கள் தனி ஃபவுண்டேஷன் இருக்குது. அப்போ நாங்களும் நிறையா நீர்நிலைகளை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கோம். சுந்தராஜம்பட்டி மறுக்கக்கூடிய பகுதி வந்து அளவுகள் பகுதி அடுத்த மாதம் நேரம் களை கட்டிடும் சுத்தர் திருவிழா. அப்படிப்பட்ட